வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நண்பர்களிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து எதிர்பார்த்தல் வேண்டாம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ரோஜாபாபு அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று அருமையான ஆழமான நித்யானந்த தவத்தை வழிநடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி கணேசன் ஐயா அவர்களை நாம் அனைவரும் தவ நிலையில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி கணேசன் ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள்மா. வாழ்க வைய நன்றிகளையா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை, வளர்க வேதாத்திரியம். அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். குரு வணக்கம். தந்தைத்தா ஈருயிரும் ஒன்று சேர்த்து தழைத்ததில் உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்று அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையெல்லாம் மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி மகிழ்வோம். இன்றைக்கு தலைப்பு எதிர்பார்த்தல் வேண்டாம் என்ற தலைப்பிலிருந்து நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். வாழ்க வளமுடன். இன்றைய கால சூழலில் வாழ்க்கை என்பது பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு இயங்கிக் கொண்டுதான் இருக்குது. என்னால் எல்லாம் முடியும், எனக்கு எல்லாம் வேண்டும் என்ற சிந்தனையை குழந்தைகள் முதல் பெரியவங்க வர எல்லார் உள்ளத்திலையும் ஆட்சி செய்து கொண்டுதான் இருக்குது. ஆனா பொருள் படைத்தவர்களும் அதிகாரம் படைத்தவர்களும் கூட வயசு ஆகிட்டா கூட இயலாமையில அவங்க தவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் வாழ்வில் பெற்ற எல்லா நலன்களும் வீண் என்றே அவர்கள்லாம் கருதுகிட்டு இருக்காங்க. இது போல ஒரு இளைஞன் வாழ்க்கையில நான் நினைப்பது எதுவுமே நடக்கல என்று புலம்பலோடு அந்த இளைஞன் ஒரு துறவியை தேடி பார்க்க போனான். அவரை பார்த்ததுமே அவனுக்கிட்ட இருக்கிற எல்லா குறைகளையும் கொட்டி தீர்த்தாராம். கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு பிறகு அந்த துறவி இளைஞனை பார்த்து, உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு என்ன என்று கேட்டார்.
உடனே அந்த இளைஞன், எனக்கு மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு துறவி கிட்ட சொன்னானாம். சரி, நீ மகிழ்ச்சிக்காக நீ என்ன செஞ்ச, எதையெல்லாம் இழந்திருக்கிற அப்படின்னு துறவி கேட்டதுமே, அந்த துறவி கேட்டதுக்கு அந்த இளைஞனால எந்த பதிலும் சொல்ல முடியலையாம். அவன் அப்படியே அமைதியா நின்னுட்டானாம். அந்த துறவி கிட்ட வந்து மகிழ்ச்சியான ஒரு விஷயம் கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்போட கேட்டதற்கு, மகிழ்ச்சி என்பது கடையில் விற்கும் பொருளா அப்படின்னு அந்த துறவி கேட்டாராம். கேட்டதும் கிடைக்க, அதற்கான விலையை எதையும் நீ போடாம மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு அந்த இளைஞனுக்கு புரிய வச்சாராம் இந்த துறவி. அந்த இளைஞனை போலதான் இந்த உலகத்துல நாம ஏராளமான எதிர்பார்ப்புகளை மனதுல வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நல்லது எதையும் இழப்பதற்கு நாம முன் வரல. ஆனா இது வேணும், அது வேணும் அப்படின்ற ஆசைகள் மட்டும் நிறைய படுறோம். அப்ப நாம எதுவுமே வேணாம் என்று சிந்திக்கிறதே இல்ல. எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையை வாழ முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நாம் செய்யும் உதவிக்கு நன்றி கூட எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. எதிர்பார்ப்புகள் அற்று வாழ்வது மிகவும் அவசியம். அப்ப எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் போது ஏமாற்றமும் உயர்ந்த விரக்தியும் தான் இருக்கும். நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்க்கையை எப்படி நடத்த முடியும் அப்படின்னா, அதுவும் தீவிரமான ஒரு விஷயம். இருக்கு. அதுக்கு அதனுடைய பெயர் வந்து அன்பு. இப்போ ஒரு தாய் வந்து குழந்தைகிட்ட காட்டுற பாசத்தை முழுமையான தீவிரம் இருக்கும். ஆனா அது எதிர்பார்ப்பு இருக்காது. இப்போ ஒரு குழந்தைகிட்ட நாம ரொம்ப பாசமா சாப்பிடல, உனக்கு இது பிடிச்சது, ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம வாங்கியோ இல்ல செஞ்சியோ கொடுக்குறோம்னா, அவங்க கிட்ட இருந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பு இல்லை. நீ எனக்கு பதில் செய்யி. இப்ப கூட என் பொண்ணு வந்திருக்கா. வந்ததுமே அவளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சு தரணும், காஃபி போட்டு தரணும். எது பண்ணலாம்? கடையில வாங்கி தரலாமா? இல்ல நாமளே கையில செஞ்சு கொடுக்கலாமா? அப்படின்னு நம்ம செய்யறது வந்து, நான் அவங்க வீட்டுக்கு போனா அவ எனக்கு செய்வான்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்ல. எதிர்பார்க்கும் இடத்தில் அன்பு ஒருபோதும் நிலைப்பதில்லை. அன்பு இருக்கும் இடத்தில் எதிர்பார்ப்பு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த அன்பு வந்து எதிர்பார்க்காம கொடுக்கிற அன்பு. நம்ம எதிர்பார்த்து கொடுக்கிற அன்பு கிடையாது. ஒரு தாய்கிட்ட மகள் கேட்கறது ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா மகள் கிட்ட தாய் செய்யறது அது எதிர்பார்ப்பு இல்லை. நல்ல கல்வி, வேலை வாய்ப்பு, எதிர்பார்ப்புகள் தங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்க தயாராக இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப நல்ல சம்பளம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து அதற்கான உழைப்பை அதிகப்படுத்தணும். இது போல விலைகளை தந்தால் எதிர்பார்ப்பு ஏமாற்றமாகாதுன்றாங்க. இது வந்து பொதுவான ஆசைகள். ஆனா அடுத்தவரை பார்த்து இவங்க கிட்ட பொருள் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கிற பொருள் எல்லாமே எங்கிட்டயும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எதிர்பார்ப்புகளை உருவாக்கி கொள்ளும் போதுதான் நம் வாழ்க்கையில சலிப்பு, சங்கடம் இதெல்லாமே வருது. அப்ப எதிர்பார்த்தல் இல்லாத வாழ்க்கைய வாழ முயற்சிக்கணும். எல்லாம் வேண்டும் என எதிர்பார்க்காமல், தேவைக்கு இருக்கிறது, நீ எதுவுமே எனக்கு வேணாம் என்று நாம ரொம்ப சிந்திக்கணும். இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு வீட்டுக்குள்ள போனோம்னா அவங்க கிட்ட சகலமும் எல்லா பொருளுமே இருக்கும். ஆனா அதே நம்ம வீட்டுல பாதி பொருள் தான் இருக்கும். அந்த பொருள்லாம் எனக்கு வேணும்ன்றது நம்ம நினைக்கவே கூடாதுன்றாங்க. நாம அதை ரொம்ப சிந்திக்கணும். உறவுகளுக்கு நாம் கொடுப்பதை விட அவர்கள் இன்னும் அதிகமாக அவங்க தரணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது, அப்பதான் உறவுக்குள்ள ஒரு வலிமை இல்லாம போகுதுன்றாங்க. இப்ப எதிர்பார்ப்பு இல்லாத உறவு என்பது பசுமை நிலம் போலவும், அங்க வந்து அமைதி, சுதந்திரம், நிஜமான ஒரு உண்மையான அன்பு அப்படி வலிமையா இருக்குன்றாங்க. ஒருத்தர்கிட்ட எதிர்பார்ப்பை விட நன்றி உணர்வை வளர்த்தால் அந்த உறவு வந்து வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும்ன்றாங்க. அப்ப எப்பெல்லாம் எதிர்பார்ப்புகள் நியாயமானது அப்படின்னு பார்த்தா,
ஒரு உறவில 2 பக்கமும் ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தால்தான், அந்த உள்ள ஒரு ஒரு மாதிரியான எதிர்பார்த்தல் இயல்பானது. உதாரணத்துக்கு, பெற்றோர் பிள்ளைகளை காத்துக் கொள்ளணும் என்ற எதிர்பார்த்தல். பிள்ளைகள் பெற்றோரை பாதுகாத்துக் கொள்வது அது ஒரு எதிர்பார்த்தல். இன்னும் முழுமையா சொல்லணும்னா, காதலன் காதலியுடன் நேர்மையாக இருப்பது அது ஒரு எதிர்பார்த்தல் தான். ஒருத்தருக்கு கடமையை சார்ந்த எதிர்பார்த்தல். அவரோட கடமைய கரெக்ட்டான இருக்கணும் அப்படின்றது அவரோட எதிர்பார்ப்பு. அதே மாரி ஆசிரியர் மாணவனிடம் பாடம் படிக்க சொல்வதும் அவர் எதிர்பார்த்தல். அவன் நல்லா படிக்கணும். நம்ம சொல்றத நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்றது அவருடைய எதிர்பார்ப்பு. இப்ப மேனேஜர் வந்து அவரோட கீழ வேலை செய்றவங்க. அவங்க வந்து ஒழுங்கான ஒரு முறையான வேலைகள செய்யணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு தான். இது எல்லாமே நியாயமானது தான். அப்ப எதிர்பார்ப்பு எப்பல்லாம் தவறு அப்படின்னு பார்த்தா, தனிப்பட்ட மனநிலையை அடிப்படையாக வச்சு கொள்ளும்போது தான், மத்தவங்கள கட்டுப்படுத்த முயற்சிக்கும்போது, எதிர்பார்ப்பு நீ இப்படிதான் இருக்கணும். நீ இப்படிதான் வளரணும். இந்த ட்ரெஸ் தான் போடணும். அப்படின்னு அவங்கள ஒரு கோட்பாடுடன் வந்து எதிர்பார்த்தால், அது நெருக்கடியானதுதான். ஒருத்தர்கிட்ட திரும்ப திரும்ப அதிகம் எதிர்பார்க்கிறது, அதிலிருந்து தோல்விய வரும்போது, அது உங்கள உளவியல் ரீதியா பாதிக்கும்னு சொல்றாங்க. அப்போ வாழ்க்கைய பிடிப்பதற்காக காரணமாக எதிர்பார்ப்பை வைத்து விடும்போது, நான் இப்படி வாழ்க்கைய எதிர்பார்த்தேனே! இது இப்படி நடந்திருக்கணும் என்ற மனநிலையோட நம்ம வாழ்க்கையோட இயல்பு. இப்ப நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கணும். நான் நல்லா வாழணும். அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து வாழுற வாழ்க்கை இல்ல. அப்ப எதிர்பார்ப்பு என்பது ஒருவரின் உள்ளார்ந்தமான அமைப்பிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு தேவைன்னு சொல்றாங்க. எதிர்பார்ப்பு மற்றும் ஆசை 2மே எதிர்கால நிகழ்வுகளை பற்றிய உணர்வுகள் இருந்தாலும், அது எல்லாமே ஒவ்வொரு அர்த்தங்களை கொண்டது தானாம். இப்ப எதிர்பார்ப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட நல்ல நிகழ்வு நடக்கும் என்று நம்புவதுதான். அதே சமயம் ஆசை என்பது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகள் நடக்கணும் என்றதும் தான். விரும்புவது. எடுத்துக்காட்டு ஒரு தேர்வுல தேர்ச்சி பெறுவது அவன் வந்து நீங்கள் அவன எதிர்பார்க்கலாம். அவன் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லலாம். அதே நேரத்துல நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்று ஆசைப்படலாம். அதுக்கப்புறம் நீங்க விரும்பும் ஒன்று நேர்மையான எதிர்பார்ப்புகள், நம்பிக்கையை வளர்த்து ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும். அதனால ஆரோக்கியமான எல்லைகளை நிர்ணயிப்பதும், அதிக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் மற்றவர்களுடன் பழகுவதும் ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்றாங்க. யாரிடம் எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பது ஏமாற்றை தவிர்க்க உதவும். ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கான சொந்த வாழ்க்கை உள்ளது. எதிர்பார்த்து நடக்கவில்லைன்னா மனம் வேதனைப்படும், ஏமாற்றம் அடையும். அதனால மத்தவங்க கிட்ட அதிக எதிர்பார்ப்புக்குள்ள வச்சுக்கிட்ட வேணாம். எதிர்பார்த்தல் இல்லாமல் வாழ்வது தியானத்தில் உயர்ந்த ஆனந்தமாம். அப்ப தியானம் நல்லா வருமா? எதிர்பார்க்காமல் இருந்தாலே. யாரிடமும் எந்த செயலும், எந்த முடிவிலும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பது உண்மையான சுதந்திரம்ன்றாங்க. பொதுவா எதிர்பார்ப்பு என்பது நம்மளுடைய தினசரி நிகழ்ச்சிகள உள்ளூர வந்ததால உந்துதல் என்று கூட கூறலாமா. இது வந்து பொதுவான எதிர்பார்ப்பு. ஒருவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில ரசிக்கவும், மகிழவும், அந்த வழிகளிலிருந்து மீளவும் எதிர்பார்ப்பு முக்கியம் என்று உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க. எதிர்பார்ப்பு ஒரு செயல் அல்லது நிகழ்வு. எப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ என்று நினைத்து வச்சுக்கிற எண்ணங்களே நல்லது நல்ல, கெட்டதாக அப்படி இருக்கலாம். அப்ப எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் நிகழ்வான நம்முடைய எண்ணங்கள் இல்லை என்றால், நம்பிக்கையை ஒரு செயலை எப்படி இருக்கும் என்று நாம நினைப்பது அல்லது எதிர்பார்த்து காத்திருப்பது நல்லதும் கெட்டதும் உள்ள எதிர்பார்ப்பு. உதாரணத்துக்கு ஒரு நல்ல மாணவன் நல்ல மதிப்பெண் பெறணும் என்று எதிர்பார்ப்பு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு. அதே சமயம் தேர்வில் தோல்வி அடையலாம் என்று எதிர்பார்ப்பது ஒரு கெட்ட எதிர்பார்ப்பு. நிறைவேறும் போது மகிழ்ச்சியும், நிறைவேறாத போதும் ஏமாற்றமும் ஏற்படலாம்.
இப்போ எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தால் ஏமாற்றமும் அதிகமாக இருக்கும். இவை எல்லாமே நம்மள வாழ்வது கடினம் சொல்றாங்க. எதிர்பார்ப்புகளை மனிதன் வாழ்க்கையில் ஒரு பகுதி. ஆனால் அது வாழ்க்கையுடைய பாதிக்காமல் இருக்குது. எதிர்பார்ப்புகளை நிர்வகிப்பதும் முக்கியம் சொல்றாங்க. சுவாமிஜியோட ஞானக்கலைஞர் விளக்கத்துல இருந்து எதிர்பார்த்தல் ஏமாற்றம் என்ற ஒரு விளக்கத்தை பார்ப்போம். 791ல பாடல்ல எதிர்பார்த்தல் எப்பொழுதும் எவரிடமும் ஏமாற்றமே விளைக்கும். ஏது மனதில் அமைதி எதிர்பார்த்தால் எனும் நோயை மாற்றி மனநலம் காண எது உளதோ அதை ஏற்று உதவி செய்தே வாழ்ந்திடுவோம் அப்படின்னு சுவாமிஜி அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இதனுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தா, ஏதாவது ஒரு செயலை செய்யும் போது செயலுக்கான பயன் அல்லது விளைவு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நிபந்தனையான எண்ணம் தான் எதிர்பார்த்தல். ஒன்று அடையணும் அல்லது பெறணும் அல்லது காத்திருக்கணும். பெரும்பாலான மனிதர்கள் எதிர்பார்ப்புடன் தான் ஒரு செயலை செய்யறாங்க. இப்ப எதிர்பார்த்தல் ஒரு சின்ன அளவு கூட குறைவாக இருந்தாலும் அல்லது முழுமையாக பயனடைய முடியல என்ற போது மனம் கலக்கமுற்று அதனை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையைத்தான் ஏமாற்றம் சொல்றோம். இப்ப எதிர்பார்த்தல் என்பது ஒரு நோய்தான், மனநோய். அதனால மன அமைதியுடன் நலமாக வாழ எதிர்பார்த்தால் ஏமாற்றம் தவிர்த்து எது இருப்பாக இருக்கிறதோ அதையே மனநிறைவுடன் ஏற்று மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு வாழ்ந்துடணும். அப்போ சூரியனின் ஒளி அலையால பூமியில உள்ள எல்லா ஜீவராசிகளும் வாழுது. ஆனா சூரியன் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இயங்கிக்கிட்டு தானே இருக்கு. அந்த சூரியனை போலவே நாமும் கடமைக்காக பொறுப்புணர்வோடு செயலாற்றணும். அப்ப எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது இயற்கையிலே நமக்காக அமைத்த ஆற்றல் ஆக்க வழியில் எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும்னு சொல்றாங்க. எந்த செயலும் மன வலிவு நுட்பத்தோடு எதிர்காலம் வாழ்க்கை துணை அனைத்திலும் புத்துணர்வு இன்முகமும் தொண்டாற்ற பலர் நட்பு கூடும். இப்ப அதிக எதிர்பார்த்து அறிவடைந்த ஏழ்மை நிலை தாண்டி எப்போதும் வளம் நிறைந்த மன நிறைவு உண்டாம் அப்படின்றது. எதிர்பார்த்தலும் ஏமாற்றத்தையும் தவிர்த்து விட்டு தெரிந்த முடிந்த செயல்களையே செய்யும் போது இயற்கையிலே நமக்குள்ள இருக்கும் ஆற்றலானது ஆக்க வழியில் செயலாகும் சொல்றாரு சுவாமிஜி. செய்யும் செயல்களுக்கு எந்தவித எதிர்ப்புகளும் தடைகளும் ஏற்படாமல் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் தவிர்த்து செய்யும் செயல்கள் எதுவாயினும் மன வலிமையினாலும் அறிவு நுட்பத்தாலும் சரியாக முறையாக நிறைபெறும்ன்றார். அப்ப இன்முகத்துடன் தொண்டு மனப்பான்மையுடன் பலருடைய நட்பும் உதவியும் கூட்டிக்கொண்டே இருக்குமா. அப்போ எதிர்பார்ப்பு ஏமாற்றமும் மனிதருக்கு அறிவுத்திறனில் ஏழ்மை நிலையே உண்டாக்குன்றாங்க. அதனால எதிர்பார்ப்பு ஏமாற்றம் கடந்து அறிவின் பெருமை நிலை தாண்டி எண்ணம் பார்த்தலும் இன்றி நமக்கெல்லாம் பொக்கிஷமான இந்த மனவளக்கலையை நமக்கெல்லாம் வடிவமைத்து கொடுத்தார். அவர் எந்தவித எதிர்பார்த்தலும் இல்லாம நமக்கு எல்லா கலைகளும் கற்றுக் கொடுத்தார். நம்ம அதன் வழியில தான் நாமும் இன்னும் இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கோம். உலக சமுதாய சேவா சங்கம் என்று உருவாக்கினார். இந்த உலகத்துல மக்கள் எல்லாருமே உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக நீண்ட நாள வாழணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் என்ற பெரும் நோக்கத்தோடு எத்தனையோ இன்னல்கள் எல்லாம் தாண்டி அவர் படாத கஷ்டம் இல்லை. பணத்தாலையும் மனதாலையும் நிறைய சோதனைகளை தாண்டி நமக்கெல்லாம் இந்த ஒரு மனவளக்கலை என்ற ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்திருக்காருன்னா நமக்கு குரு கிடைத்திருக்கிறாரு.
அப்போ உலக மக்கள் பயனடைந்தவர்கள் ஏராளம். அதுல மீதி இருப்பவர்களும் பயனடைய நம்ம மனதார எதிர்பார்த்து வாழ்த்திக்கிட்டே இருப்போம். குரு நமக்கு எதிர்பார்த்தது ஒன்றே ஒன்றுதான். நம்மளுடைய குரு உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் நலமாக வாழணும். தனி மனிதனுக்கு அமைதி வேண்டும். தனி மனிதன் அமைதி கிடைத்து விட்டால் அவனை சுற்றி உள்ள குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் எல்லாருமே அமைதி பெற்றுவாங்க. அதை நம்பி எதிர்பார்த்து மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகத்துக்கு சென்ற நம்மை வான்காந்த அலையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். சுவாமிஜியோட எதிர்பார்த்தல் இந்த உலகம் அமைதி பெறணும் என்ற பெரும் நோக்கத்துக்கோடு, இந்த நோக்கம் நல்ல ஒரு நோக்கம், நேர்மையான நோக்கம் தானே. எதிர்பார்த்தல் நோக்கம் நன்மை, நம்பிக்கையை வளர்த்து ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும். குருவின் கனவினை நிறைவேற்றுவோம். குருவின் வழியில் நாமும் செல்வோம். இறுதியாக ஒரு சின்ன கதையின் மூலம் இந்த எதிர்பார்த்தல் என்ற ஒரு கருப்பொருளை மையமாக கொண்ட கதை. ஒரு கிராமத்துல அமைதியான பகுதியில ஒரு பள்ளி. அந்த பள்ளிக்கூடத்துல கணக்கு டீச்சர் ஏதாவது மாணவர்களுக்கு உயர்ந்த கல்வி கொடுக்கணும் அப்படின்றதுதான் அந்த டீச்சருக்கு ஒரே லட்சியமா. அந்த டீச்சர் அவரோட வாழ்க்கையில அதிர்ச்சிகளும் ஏமாற்றமும் நிறையவே இருந்துதான். ஆனாலும் எதிர்காலத்தில் ஏதோ ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது அப்படின்னு ஒரு எதிர்பார்த்தல் அந்த டீச்சருக்கு மனதுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குமா. ஒரு நாள் பள்ளியில அந்த பள்ளியில ஒரு புதிய மாணவன் ஒருத்தன் சேர்ந்திருக்கான். அப்ப அந்த மாணவன் வசதி குறைவான குடும்பத்தில் வளர்ந்த பையன். ஆனால் படிப்பில், அதுவும் கணக்கில் அபாரமான திறமைசாலி. டீச்சருக்கு அவனை பார்த்ததும் தனக்குள்ள ஒரு வித்தியாசமான உந்துதல் வந்ததுல, அந்த மாணவனின் கல்வியை கைவிடக்கூடாது அப்படின்னு அந்த டீச்சர் முடிவு செஞ்சாங்களாம். அப்ப அந்த டீச்சர் ஒரு நாள் அவனை வீட்டுக்கு சென்று அவனோட வீட்டுக்கு போயிட்டு அவனுடைய பெற்றோர்கிட்ட பேசி தினந்தோறும் ராத்திரி நான் வகுப்பு நடத்தி அப்படின்னு திட்டமிடுறாங்க. சில மாதங்களிலே அந்த மாணவன் பள்ளிக்கூடத்தில் மட்டுமில்லாமல் மாவட்ட அளவிலான கணக்கு போட்டியிலும் முதலிடம் பிடித்தானாம். பல்லாயிரம் மாணவர்களுக்கு முன்பாக மேடையில நின்று சொன்ன வார்த்தைகள், எனக்கு கிடைத்த டீச்சர் என் அம்மாவை போல அப்படின்னு சொன்னானாம். என் அம்மா மாதிரி தான் எனக்கு அவங்க. இப்போ ஒரு குழந்தையின் வாயில் இருந்து வந்த அந்த வார்த்தைகள் அந்த டீச்சருக்கு கண்களில் நீரை கூட்டினதாம். ஆண்டுகள் முழுவதும் மனதிற்குள் வைத்திருந்த பார்த்தலுக்கான பதிலாக அமைந்துதான் அந்த வார்த்தை, அந்த மாணவன் செய்த விஷயம். இதனுடைய கருத்து எதிர்பார்த்தால் என்ற ஒன்று நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மை உற்சாகமாக வைத்திருக்கிறது. சில நேரங்களில அது எப்படி நிறைவேறும் என்பதை நாம எதிர்பார்க்க முடியாத போது, ஆனால் அது எப்போதும் ஒரு அழகான அனுபவமாக அமையுது. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ்வது சற்று கஷ்டம்தான். ஆனா அதே எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் போது ஏமாற்றம், விரக்தியும் ஏற்படும் போது அதனால உடல் நலமும் மனநலமும் பாதித்து அவஸ்தைப்பட போவதும் நாம தானே அப்படின்பதை மனதில நிறுத்தி எதிர்பார்க்காமல் வாழ்க்கையை வாழ்ந்து ஏமாற்றங்களை தவிர்ப்போம் என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்து கொண்டு வாய்ப்பு கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிகள்மா. சிறப்பானது ஒரு சிந்தனை இன்னைக்கு. எதிர்பார்த்தல் வேண்டாம் என்ற தலைப்பில் அருமையாக அம்மா பேசினாங்க. நிறைய விஷயங்களை சொன்னாங்க. மகிழ்ச்சிக்காக எதெல்லாம் நம்ம இழந்தோம், எதையுமே இழக்காமல் ஒன்றை எதிர்பார்ப்பது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறத உணர வச்சாங்க. இது நிறைய கதைகள். ஆனால் முக்கியமாக ஹைலைட்டாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அன்பு இருக்கிற இடத்துல எதிர்பார்த்தல் இருக்காது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஸோ எதிர்பார்க்க தவிர்க்கணும்னா அந்த இடத்துல அன்பு வேணும்
அப்படிங்கிற விஷயத்த நல்லா அழுத்தி திருத்தி சொன்னாங்க. எல்லாம் வேணும் அப்படின்னு எல்லாத்தையுமே ஆசைப்படாம, எது நமக்கு தேவையோ அத மட்டும் வைத்துக்கொண்டாக்க நமக்கு இந்த விஷயம் வராது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அம்மா வந்துட்டு எதிர்பார்த்து இல்லாம வாழ்ந்தோம் அப்படின்னாக்கா, வாழ்க்கையில ஏமாற்றம்ங்கிறது நம்மகிட்ட இருக்காது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மளுடைய குருபிரான் அவர்கள் வந்து எதையுமே எதிர்பார்க்காம தான் உணர்ந்ததை மற்றவர்களும் உணர்ந்து அனைவரும் இந்த மனித குலமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தாம் என்னென்ன உணர்ந்தாங்களோ அத்தனையும் நமக்காக அழைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நல்லா அருமையாக சொன்னாங்க. முடிவாக ஒரு நாள் நிறைவாக ஒரு கதையை சொல்லி அந்த மாணவன் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் கூட அந்த டீச்சர் செஞ்ச விஷயம் அம்மாவை போல இருந்தீங்க, எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதனால நான் ஜெயித்தேன் வாழ்க்கையில் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி நிறைவாக முடித்தாங்க. நன்றிகள்மா, வாழ்க வளமுடன். இன்றைய எதிர்பார்த்தல் என்ற தலைப்பில் சிறப்பாகவும் மென்மையாகவும் சிந்தனை விளக்கமளித்த நம்முடைய பேராசிரியர் அருள்நிதி ரோஜா பாபா அம்மா அவர்களை அனைவரும் துரை நெறியில் நின்று வாழ்த்து நிகழ்வோம். அனைவரும் தவநிலைக்கு வந்துடலாங்க. பேராசிரியர் அருள்நிதி ரோஜா பாபா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி ரோஜா பாபா அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள்மா, நன்றிகள்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி பற்றிய நிகழ்வுகள், அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் மாடியில் உடற்பயிற்சி வகுப்பு நடைபெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு மாலையில் செய்யக்கூடிய காயகல்ப பயிற்சிகள், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை விளக்கம், மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை உரை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்படனை பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.